ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் லக்ஷயா. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன போட போகிறோன்னா ஹோம் டூர்னால் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள், வீடு எப்படி இருக்குது அதை மட்டும் காட்ட போகிறதில்ல, வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு நம்ம காட்ட போகிறோம். இப்போ நம்ம கேரளாவில் இருக்கோம், அம்மம்மா வீட்டில். வீட்டை சுற்றி ஒரே பச்சை பசேல்னு இருக்கும். நமக்கு ஊரில் எல்லாம் அப்படி இருக்காதுல்ல, இங்கே ஒரே பச்சை பசேல்னு இருக்கும். காட்டுறேன், எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே போய் கிச்சன் செட்டப் மட்டும் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து பேக் டோர் கைஸ், இதுக்குள்ளே தான் போகணும் கிச்சனுக்கு. உள்ளே வரும். இது வந்து டைனிங் ஸ்பேஸ் மாதிரி, டைனிங் டேபிள்லாம் இல்லை, ஆனால் இங்கே தான் கீழே உட்காந்து தான் சாப்பிடுவோம். அப்புறம் இதுதான் கிச்சன் கைஸ். தான் பாத்திரம்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. அடுப்பு, விறகடுப்பு. ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருந்துச்சு விறகடுப்பு. இதுக்குள்ளே விறகு வச்சு அங்கே பாத்திரம் வச்சு தான் எரிப்பாங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப கரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இங்கே சின்னதாக விறகடுப்பு ஒன்று வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த இங்கே பிளாஸ்டிக்லாம் அப்படியே கொடுக்கக்கூடாதாம்மா. பிளாஸ்டிக் பேப்பர்லாம் காய வச்சு தண்ணி இல்லாமல் கொடுக்கணுமா. மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட் மட்டும் யாராவது கலெக்ட் பண்ணிப்பாங்களாம்மா. அதுக்காக இங்கே பால் பேக்கெட் அலாசி வச்சுருக்காங்க. பாத்திரம் கறி பிடிச்சிருச்சு. இதில் அடுப்பில் சமைக்கிறதுனால கறியாக இருக்குது. அப்புறம் அவ்வளோதான், இங்கே வேறு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. இப்போ எங்கே இருக்கோன்னா ஸ்டோர் ரூமில் இருக்கோம். ஆனால் இங்கே எதுவுமே புதுசாக எனக்கு கண்ணுக்கு வித்தியாசமாக தென்படவே இல்லை. ஏதாவது வித்தியாசமாக இருக்கும்னு காட்டலான்னு பார்த்தேன், ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. நம்ம இனி வெளியே போயிடலாம். வீட்டுக்கு வெளியே என்ன இருக்குன்னு காட்டுறேன். வீட்டை சுற்றி இப்படி தான் இருக்கும் கைஸ், ஃபுல் பச்சை பசேன்னு இருக்கும். இது வந்து கிச்சனுக்கு வெளியே ஆட்டாங்கல். இது வந்து எங்கள் தாத்தா இருந்த வரைக்கும் நல்லா கார்டனிங் பண்ணிருப்பார். அதாவது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியவே வாங்க தேவை இருக்காது, எல்லாமே வீட்லேயே போட்டுருவாங்க. சேனக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய், அந்த எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து வீட்லேயே விளைஞ்சிரும். அதனால் தாத்தா வந்து நல்லா கார்டனிங் பண்ணிட்டுருந்தாரு. அதுக்கு இந்த மம்முட்டி அதெல்லாம் வச்சுருக்காங்க, மண் கொத்தி போடுறதுக்கு. இப்போது தாத்தா இல்லை, அதனால தான் இப்படி காடு பிடிச்சி கிடக்குது. இல்லாட்டி க்ளீனாக இருக்கும், ஃபுல்லாக நீட்டாக இருக்கும். வீட்டை துவைக்கிற கல் பாருங்கள், அதை சுற்றி கூட எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த கிணறு, நல்லா பெரிய கிணறு. தண்ணி ரொம்ப வெயிலாக இருந்தால் மட்டும்தான் ட்ரை ஆகும், மற்றபடி எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஆட்டாங்கல் வச்சுருக்காங்க கைஸ், சாரி அம்மிக்கல் வச்சுருக்காங்க கைஸ். யூஸ் பண்ணுறதில்ல, அதனால தான் இது இப்படி கிடக்குது. எப்போ இதுக்கு யூஸ் ஆகும்னா வீட்டில் கரண்ட் இருக்காதுல்ல, அப்போ மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது வந்து வீட்டு பேக் சைட். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த வீடெல்லாம் இருக்காது, நிறையா வீடே இருக்காது. சுற்றி அம்மம்மா வீடு மட்டும்தான் இருக்கும், சுற்றி வேறு எந்த வீடுமே இருக்காது. இப்போ நிறைய வீடு வந்துடுச்சு. இதுதான் பேக் வியூ ஆஃப் ஹவுஸ். இப்படி தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் மந்த்லி ஒன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்கன்னு சொன்னேன்ல, அது வந்துட்டு தான் இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்காங்க பிளாஸ்டிக்லாம். இது வந்து அந்த நெருப்பு எரிஞ்சு மேலே போகிறதுக்கு, அது போக அடுப்பு புகையெல்லாம் மேலே போகிறதுக்காக இங்கே ஒன்று கட்டி வச்சுருக்காங்க, குழல் மாதிரி. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான், வேறு எதுவும் இல்லை. நான் என்ன மரம் இருக்குது இருங்க காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், பலா மரம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மாங்காய் மரம் இருந்துச்சு, இப்போ மாங்காய் மரம் இல்லை. இதான் வாழை மரம், தென்னை மரம், பாக்கு மரமும் இருக்குது. முக்கியமாக ஒன்று காட்ட மரன்ட்டேன் கைஸ். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி திட்டு இருக்கும் உட்கார்றதுக்கு. அங்கே நம்ம வீட்டிலலாம் இருக்காது, ரொம்ப ரேர் தான். பழைய வீட்டில் எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி திட்டு கட்டியிருப்பாங்க. எத்தனை கெஸ்ட் வந்தாலும் இங்கே உட்காந்துக்கலாம், பிரச்சனையே இருக்காது. இது மாதிரி முன்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸும் இருக்குது. தான் கிட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதில் தான் கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். வேறு என்ன காட்டுறதுன்னு எனக்கு தெரில, இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். வேறு ஏதாவது வித்தியாசமாக சிக்கிச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய்.